ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 31 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போலாம் நான் ரொம்ப லேட்டாக வீடியோஸ் போடுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீக்லி 3 போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து இந்த இடத்துக்கு போயிருப்பான். பார்த்தா ஜிம்மின் அதோட நான் முடிச்சிருப்பேன். ஓகேடா. ஸோ அந்த எஸ்டேட்டில் செம்மையாக மழை பெய்யுது. ஜங்குக்கும் ஜிம்மினும் மாற்றி மாற்றி முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்காங்க. ஜேகே சும்மா சொல்லக்கூடாதுடா. உன்னோட மயிறு என் கையில் இருக்குது. அது தெரிஞ்சும் என்னை பார்த்து முறைச்சிட்டு இவ்வளோ தைரியமாக நிற்கிற பார்த்தியா? அங்கே நீ நிரூபிக்கிற. சின்ன பையனாக இருந்தாலும் நீ ஆம்பளடா, நீ ஆம்பளை. ஜிமின், நீயாடா இந்த துரோகத்தை பண்ண? உனக்கு என்னையும் என் தங்கச்சி சின்ன வயசுலேருந்து தெரியும்ல ஜிமின். நீ ஏன்டா ஜாய்க்கு நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. ஆனால் ஜிம்மன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் தங்கச்சி இந்த பிரச்சனையில் இழுகாத. அப்புறம் அப்புறம் என்ன ஜேகே, வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லைடா, இது யார் சொல்லி நீ பண்ணுறன்னு எனக்கு தெரியுதுடா ஜிமினா. அவ தானே காரணம். யார் ஜேகே? யாரை பற்றி பேசுகிற? அவதானடா. அவள் சொல்லி தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ. அதுதான். யாரு? ஓ, நீ என் பொண்டாட்டி அம்மு. என் பொண்டாட்டி அம்மு. ஐயோ ஜேகே, இருறா எதுக்கு இப்படி முறைக்கிற? இல்லை நீ வந்ததுலேருந்து நான் முறைச்சிட்டே இருக்க. இந்த பாட்டை நான் அமுத்துறேன் உன் தங்கச்சி வீடியோவை. டே ஜிமினா, வேணாண்டா. அப்போ அவளை அக்கான்னு கூப்பிடு. டே ஜிமினா கூப்பிடுறா. டே ஜிமினா, நான் இப்போ எந்த நிலமையில இருக்கேன்? டே வேணாண்டா, என் தங்கச்சியை விட்டுருடா. சின்ன பொண்ணுடா, வேணாம். அவள் தானே வந்து சொல்லியிருப்பா ஜேகே என்னை வீடியோ எடுத்து மிரட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், நம்ம அவனுக்கு பழி வாங்கணும், உன் தங்கச்சியை வீடியோ எடுத்துடலான்னு. டே, அவள் எதை காட்டி உன்னை மயக்கினாலோ நீ மயங்கிருவியா ஜிமினா? சின்ன வயசுலேருந்து உனக்கு தெரியும்லடா என்னையும் என் தங்கச்சியையும். எப்படிடா உனக்கு மனசு வந்தது? என்னடா சொன்ன? அம்மு காட்டி மயக்குனா நான் வந்து அதனால் வீடியோ எடுத்தேனா? எப்படிடா? உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பொண்ணு மேலேயே பழிய தூக்கி போடுற. ஆனால் ரொம்ப பாவம் தெரியுமாடா. நான் அங்கே பண்ண தப்புக்கு அவள் அனுபவிச்சாலே உன்கிட்ட. என்ன நீங்கள் பண்ண தப்பா? என்னடா சொல்கிற? எனக்கு புரியல. என்ன தப்பு? இதை மூளை உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்ல வந்திருப்பா. அப்போல்லாம் அவளை செருப்பால் அடிச்சுட்டு இப்போ என்ன தப்புன்னு கேட்குற? அவளை சொல்ல விட்டுருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? ஐ திங்க் அவள் சொல்லியிருந்தாலும் நீ நம்பியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜிமினா, என்ன தப்பு? என்ன ஆச்சு? என்னடா சொல்கிற? என்னத்த சொல்கிறதுடா ஜேகே. ஒரு காலத்தில் நீ அவளை பைத்தியமாக லவ் பண்ணுறன்னு பேரில் எச்சத்தனமாக லவ் பண்ணிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தல்ல. அவள் கமிட்டடுன்னு தெரிஞ்சோம் அவனால் சுத்தமாக முடியல. டெய்லியும் என்னை கட்டி பிடிச்சி அழுவா. டே ஜிமினா, என்னாச்சு? ஓ, கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேனா? என்ன இருந்தது தானே சொல்ல முடியும் ஜேகே. சரி, கண்டினியூ பண்ணுறேன். கட்டி பிடிச்சிட்டு அழுவாளா? ஜிமினா, என்னால் முடியல ஜிமினா. என் பின்னாடி இந்த ஜேகே வந்துக்கிட்டே இருக்கான். நான் பேசாமல் செத்துட்டான்னு நான் அப்படியே அவள் கல்னத்தை லைட்டாக தடவி, டே ஜிமினா வேணாண்டா. என்ன ஆச்சு ஜேகே? என்ன ஆச்சு? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். அவள் கண்ணத்தை அப்படியே தடவி, ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுக்கு சாகணும்? அவன் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்கிட்ட புலம்புனது தாங்க முடியாமல் உன் ஃப்ரெண்டு சைனீஸே தாயாங்க அவங்கக்கிட்ட வந்து சொன்னனா, அவங்களுக்கும் அதான் பிரச்சனை போல். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீ எங்கள் மூளையை லவ் பண்ணி பைத்தியம் ஆயிடுவியோ, அவள் வேற கமிட்டடு, நீ தான் பைத்தியம் ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். என்ன பிளான்? அம்மு நல்ல பொண்ணாக இருக்கிறனால தானே நீ அவள் பின்னாடி வந்துட்டு இருந்த. உன் கண்ணுக்கு அவளை கெட்ட பொண்ணா ஆக்கிட்டா? டே ஜிமினா, அதான் அவளுக்கு எதுவுமே தெரியாது பாவம். நான் ஜஸ்ட் சொன்னேன், போய் ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட அன்பாக பேசு, அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன்னு என்கிட்ட வந்து ஜேகே சொன்னேன்னு சொன்னதும் என் குழந்தை நம்பிடுச்சு. சரி, நம்ம 10 நிமிஷம் போய் ஜேகேட்ட அன்பாக பேசினா திருப்பி நம்மக்கிட்ட வரமாட்டான், அவள் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு
அந்த 10 நிமிஷத்தில் கூட அவள் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே. ஞாபகப்படுத்தி பாரு. டே ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட இருந்தா நீ என்ன நினச்சிட்ட? சரி மோளை என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆசாசியாக சுற்றினேன். அன்றைக்கி நைட்டே உன்னை அந்த இடத்துல வர வச்சு உன் கண்ணு முன்னாடி அவளை கிஸ் அடித்தேன். அப்படி நீ என்ன நினச்சிட்ட? அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு நினச்சி ஹேட்டாக வளர வச்சிட்ட. அவகிட்ட சுத்தமாக வரதும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாடா. இந்த மாதிரி ஜேகே உன்னை ஹர்ட் பண்ணிட்டான், அவன் ரொம்ப அழுகுறான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா ஜிமினான்னு. இல்லை எனக்கு புரியல. நான் அவளுக்கு நல்லது தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் அவன் மேலே உன்ன மாதிரி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். எப்படி பைத்தியமா? டே ஜிமினா, டே என்னடா சொல்கிற? இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். என்னை விட்டுட்டு போகாதடின்னு அவள் காலை பிடிச்சி கெஞ்சினேன். ஆனால் அவள் இல்லை. எனக்கு புரியல ஜேகே. நான் பண்ண சின்ன தப்பு. ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேச அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டானா? நீ அவளை என்னென்னலாம் பண்ணியிருக்க? வீடியோ எடுத்திருக்க, அசிங்கமாக பேசியிருக்க, ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க. ஆனால் உன் மேலே லவ் வந்துருச்சு. இப்படி தான் சில பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல. க்ரீன் ஃப்ளாக் இருப்பாங்க, ஆனால் தேடி தேடி ரெட் ஃப்ளாக் கிட்ட போகிறது முடியலடா டேய். மறக்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் எப்படி இருந்தேன் தெரியுமா? கரெக்டான ஒரு சான்ஸ் வரும்னு காத்துட்டு இருந்தேன். இப்போதான் மின்னியும் சொன்னான் எங்கள் அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு. அதான்டா லைட்டாக கொஞ்சம் காதல் இருக்கு எனக்கு அவன் மேலே. அந்த காதல் தான் இப்படி பண்ண வச்சுது. உன் தங்கச்சிவெல்லாம் நான் எப்பவும் தங்கச்சியாவே பார்த்ததில்ல. அவளும் எனக்கு எதிரி தான். என் தம்பிக்கிட்ட அசிங்கமா என்னமோ சொல்லுவ. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டா, ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் கெட்ட பிள்ளைங்கன்னு. இப்போ பார்த்தியா, மோலே கூட இப்படிலாம் யார்கிட்டையும் போனதில்லை. ஆனால் உன் தங்கச்சி டே ஜிமினா வேணாம். ஆல்ரெடி நான் ப்ரோக்கன் ஆகிருக்கேன்டா. வேணாம்டா. என்ன ப்ரோக்கன் ஆகிருக்க? மோலே மேலே தப்பு இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கா? அப்போ ஜங்குக்கு அந்த செகண்ட் அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துடுறான். அவனுக்கு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. அவங்க கண்ணு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான். உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டேமேன்னு நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டியர்ஸாக வந்து விழுகுது கீழே. செம்மையாக மழை பெய்யறதுல அவன் டியர்ஸ் மட்டும் தனியாக தெரியுது. அம்மா நான் ஒன்று. அப்போ ஜிமின் தூரத்தில் இருந்து பைக்கில் இன்ஜின் இருக்கும்ல, அதை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு வரான். ஏண்டா டேய், ஊரில் இருக்க பொண்ணுங்க கிட்டலாம் என்னென்னலாம் பண்ணியிருப்ப. இப்போ உன் தங்கச்சினா அடிக்க வந்துட்டான். உன் தங்கச்சினா நீ அடிக்க வரல. இப்போ என் மோளே கொன்னுனா நான் உன்னை கொலை பண்ண போகிறேன்டா. உன்னெல்லாம் அடிச்சே கொல்லணும் அப்படின்னு ஒரு அடி. ஜேகேவோட ஒரு பல்ல அப்படியே தூரமாக போய் விழுகுது. அவன் வாயிலிருந்து பிளட்டு. ஜங்குக்கா, ஜேகே அப்படின்னு பார்த்தா நீங்கள் தூரத்துலேருந்து இதை பார்த்ததுமே ஸ்கூட்டியை கீழே போட்டுட்டு அழுதுகிட்டே ஓடி வரீங்க. ஜேகேக்கு பிளர்ராக உங்கள் ஃபேஸ் தெரியுது. ஜேகே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஐ லவ் யூ. நான் சொல்கிறது மட்டும் கேட்டனா நீ என்னை லவ் பண்ணுவ ஜேகே. ஐ லவ் யூ ஜேகே. ஐ ஜஸ்ட் லவ் யூ ஜேகே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு ஏன் நீ டைமே தர மாட்ற? நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுடி. நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிருப்ப, அதை நம்பிட்டு நான் உட்காந்துருக்கணுமா? இல்லை ஜேகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். அந்த 5 நிமிஷம் நம்ம 2 பேரோட தள்ளு. ஜேகே ஜேகே இங்கே பாரு, ஜேகே இங்கே பாரு. அந்த 5 நிமிஷம் நம்மளோட லைஃப்பையே மாற்றலாம். இப்போ நீ இப்படி ப்ரோக்கனாக இருக்கு, நான் இங்கே உடஞ்சி போயிருக்கேன். நம்ம 2 பேரையும் ஒட்ட வைக்கலாம் ஜேகே. ஜேகே நான் சொல்கிறது கேளு.
இங்கே பாரு, நீ சொல்கிற பொய்யெல்லாம் எகெயின் கேட்க நான் தயாராக இல்லை. என்னை விட்டு போடி. ஜேகே 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 ஒரு 5 minutes டைம் கொடு ஜேகே ப்ளீஸ். நீ என்னை நம்புவேன்னு லைட்டாக 1% எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ்டா ஜேகே. என்ன எப்படி இருந்தது மேட்ரு? நல்லா இருந்ததா? எப்போவாவது ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுப்பியா? உங்ககிட்ட நான் பேசணும். என்ன பேச போகிற? மேட்ரை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசு. இந்த பழைய விஷயத்தெல்லாம் இழுகாத. நல்ல மூடில் இருக்கேன். ஜேகே என்னை புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும். அந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல போகிற? உன் மேலே தப்பு இல்லை அப்படி தானே? அதெல்லாம் எனக்கு கேட்கவே வேணவே வேணாம். என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துற ஜேகே? உண்மைலாம் தெரிஞ்சதுன்னா நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவ தெரியுமா? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நீங்கள் தூரத்துலேருந்து கிட்டக்க வர உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே. ஸோ நீங்கள் கிட்டக்க வந்ததுமே ஜிமின் ஜிமின் நீயா மொழே வந்துட்டியா? நீ என்ன ஜேகே ஜேகே என்ன ஆச்சு உனக்கு? ஜேகே என்ன பாரு. அம்மா அம்மா சாரிடி. ஜிமின் ஏன் இப்படி பண்ண? எதுக்கு அவனை அடிச்ச? அம்மோ இப்போவும் உனக்கு அவன் மேலே என்னடி அக்கறை இருக்கு? இங்க வா. ஜிமின் ஜேகே. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறான். ஜிமின் அப்படியே உங்களை இழுக்கிறான். ஜேகே அம்மா ஜிமின் என் கையை விடு. இப்போ உனக்கு அவன் மேலே என்னடி அக்கறை? அவனை கஷ்டப்படுத்தியிருக்கான். அவனை கொலை பண்ணுறேன். பார்த்து சந்தோஷமா இரு. ஜிமின் என்ன பேசுற நீ? நீதான் ஜாய வீடியோ எடுத்ததா? இங்க பாரு, இதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். சொல்லு, நீதான் ஜாய வீடியோ எடுத்ததா? இதெல்லாம் நான் சொல்லு. நீதான் ஜாய வீடியோ எடுத்தியா? ஆமாடி, நான் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு என்ன போ? என்னது நீதான் எடுத்தியா? ஜிமின் நீ எப்போ இருந்து இவ்வளோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஷாக்காக ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி டியர்ஸோட. ஜங்குக்கு அப்படியே அம்மோ ஜேகே ஜேகே இதுக்கும் எனக்கும் எனக்கு தெரியாது ஜேகே. நான் ஏதாவது ஹெல்ப் தெரியும்டி தெரியும் அம்மோ. இங்கே வாயேன், இங்கே வாடி. ஜேகே ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு பேசணும். இங்கே வாடி. ஜேகே அசிங்கமா இல்லையா மோலே உனக்கு? கூப்பிட்றான் போற. ஜிமின் என் கையை விடு ஜிமின். என்ன என் கையை எடுத்து விடுற? அம்மோ அம்மோ இங்கே வா அம்மோ. அங்கே நிற்காத, இங்கே வாடி. ஜேகே ஜிமின் கையை விடு ஜிமின். இப்போ சொல்லு, உனக்கு அவனா நானா? என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை எடுத்து விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஜேகே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கீழே நீல் டவுன் போட்டுட்டு. ஜேகே ஜேகே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தேவைதாண்டி. இல்லை உனக்கு வேறு மாதிரி புரியணும்னு தான் நான் நினச்சேன். மற்றபடி ஜாய்க்கு எனக்கு தெரியும்டி. அம்மோ அம்மோ நான் தாண்டி தப்பு. அம்மோ நீ நல்லபடி. ஜேகே எவ்வளோ டைம் கெஞ்சிருப்பேன், எவ்வளோ டைம் என்னோட பேச்சு 5 நிமிஷம் கேளுடான்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு ஏன் ஜேகே? அதான் நான் தான் தப்பு. நான் தாண்டி தப்பு. கேட்டிருக்கணும்டி. என் கூட இருந்தே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவானுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஜேகே ஜேகே இது அப்புறம். அம்மோ அம்மோ சாரி அம்மோ. நான் வேணா செத்தட்டா? ஜேகே ஜேகே என்ன பேசுகிற நீ? ஜேகே இங்கே பாரு, இது அப்புறம் பேசிக்கலாம். இல்லை
உன்ட்டு சாரி கேட்டே இருக்கணும் போல இருக்குடி. உன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். அப்போ நீங்களும் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே இங்கே பாரு. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அம்மோ நான் பண்ணதுனால அன்னைக்கு ஜாய். இங்கே பாரு, ஜாய்க்கு எதுவும் ஆகாது ஜேகே. எதுவும் ஆகாது, நீ கண்ணத்தோட. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எதுவும் ஆகாது, நான் சொல்கிறேன்ல, எதுவும் ஆகாது. அடடடடடடா, விட்டா இங்கேயே குடும்பம் நடத்தி குழந்தை பிறக்க வச்சு என்னவே அதுக்கு பேர் வைக்க சொல்வ போலியே. என்னம்மோ அதுக்கு தான் பிளானிங்கா? ஜிமன் போதும், ஜாயோட வீடியோவை டெலீட் பண்ணு இப்போவே. ஜிமன், ஜாயோட வீடியோவை டெலீட் பண்ணு. ஐ செட் ரைட் நவ். ஜிமன் என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஜாயோட வீடியோவை டெலீட் பண்ணுன்னு சொன்னேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஜேகே ஜேகே இரு ஜேகே. ஜேகே நீ எஞ்சி உட்காரு. அம்மோ அம்மோ, எனக்கு என்னாச்சு உனக்கு அவ்வளோ பலமா? இரு ஜிமன், நான் சொல்கிறேன்ல, வீடியோவை டெலீட் பண்ணு ஜிமன் இப்போவே. ஃபோன் எங்க, ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவன் கிட்டே போகிறீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி உங்களை பேக்கப் பண்ணிடுறான். ஜிம்மன் அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகி, டே அவளை விடுறா. அங்கே நில்லு, வந்த தோ கையில் இருக்கே ஒரு அமுத்து, சிட்டி தேட்டரில் ஓடும். ஜிம்மனா வேணாம். டே வேணாண்டா, அம்மு மேலேருந்து கையிடுறா. டே என்ன இப்போவும் ஜெலஸ் ஆகுதா? அவன் உன் பொண்டாட்டிக்கு மேலே ஃபஸ்ட்டு எனக்கு தான்டா பொண்டாட்டியாக இருந்தா. ஜிமன் விளையாடாத ஜிமன், நீ இப்படிலாம் இருக்க மாட்டே ஜிமன். இப்படிலாம் இல்லாத நாள் தான் ஜிமன். டே வேணாண்டா. ஜிமனா வேணாண்டா, அவன் மேலே கை வைக்காத. டே ஜுகுக்கோ ஃபஸ்ட்டு ஜாயோட வீடியோ நீ அதை வாங்கி டெலீட் பண்ணு. டே ஜேகே அங்கே நில்லு. இதை வாங்கி தூக்கி போட்டுட்டா, இது ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிக்னல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க போட்டுட்ருவாங்க என் வேலையை. இது ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் போயிடும். அதுக்கப்புறம் டே ஜிமினா ஏன்டா டே நான் தான் நான் உணர்ந்துட்டேன்டா. டே என்ன உணர்ந்தீங்க? நான் தப்பு தான்டா பண்ணிட்டேன், நான் பண்ணியிருக்க கூடாது. நான் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இது அப்புறம் பேசிக்கலாம்டா, ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை ப்ளீஸ்டா ஜிமினா. ஜிமின் ஒழுக்க மரியாதை டெலீட் பண்ணிடு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். முடியாது, என்ன பண்ணுவ ஜிமின்? நீ ஏன் ஜிமின் இப்படி மாறிட்ட? நீ என்னை மாற்றிட்ட ஜிமின். இங்கே பாரு, நான் பேசி புரிய வைக்கிறாள் நீ. இங்கிருந்து அங்கே போனால் அவன் கூட ஓடி போகிற எச்ச நீ திருப்பி எச்சையாகவே இருக்கியே மோலே. அவன் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், திருப்பி அவன் ஃபேஸை போய் ஹோல்ட் பண்ணுற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? டே ஜிமினா விட்டுறா. டே ஆனாண்டா பாவம்டா, நானே ரொம்ப அடிச்சிட்டேன்டா அவளை. இதுக்கப்புறம் பாவம், ப்ளீஸ்டா ஜிமின் விடு ஜிமின். என்ன விடணும்? சின்ன தப்பு பண்ணனா உனக்கு கேவலமாக தெரியுறேன். அவ்வளோ தப்பையும் ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டான் அவன். உனக்கு வேணுமா? வாமா போமான்னு கொஞ்சம் அவள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணுற. நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எனக்கு தெரியாது முதல்ல நம்ம 2 பேரும் எப்படி லவ் பண்ணமோ அது மாதிரி நீ பண்ணுற இப்போதுலேருந்து. ஜிமினா அவள் பாரு, இப்போ வீக்காக இருக்கான்னு நினச்சி நீ என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்காத. டே ஜேகே, என்ன மறந்துட்டியா உன் தங்கச்சி ஜாய்? டே ஜிமினா ஈரா. டே நான் என்னடா செய்யணும்? உனக்கு என்னடா வேணும்? வந்து என் காலுக்கு கீழே நீல் டவுன் போடுறா, வாடா. டே ஜிமினா, என்ன உன் ஆள் முன்னாடி
உன் அக்கா முன்னாடி வெக்கமா இருக்கா? ஜிமின் ஏன் இப்படி பண்ணுற? நீ இப்படிலாம் இல்லைல்ல ஜிமின். அதான் சொல்லிட்டனே, நல்லவனா இருந்தால் வாழ முடியாதுல்ல, அதான். ஜிமின் இரு, அவன் கீழே உட்காந்து உன்னை அக்கான்னு கூப்பிட்டா ஜிமின் ஜிமின் எப்படி ஜிமின்? ஏன் அங்கே இங்கன்னு தொட்டுட்டானா? இதுக்கப்புறம் அக்கான்னு கூப்பிட்டா கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறியா? கூப்பிட்டுட்டோம், நிறைய கேவலமான வேலைலாம் பார்த்துருக்கான், இதை பார்க்க மாட்டானா? ஜேகே ஜேகே நீ இங்கேருந்து போ ஜேகே. நான் சொன்ன டெலீட் பண்ணுறோம். அம்மோ நான் போக மாட்டேன்டி ஜேகே, நான் சொல்கிறேன்ல. ஜிமின் ஜிமின் விளையாடுறது தானே ஜிமின். என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கா? என்னை நீ ஜோக்கராகவே நினச்சியாடியாமோ? ஜிமின் ஜிமின் சொல்கிறது கேளு ஜிமின். நீ வாயை மூடுறி. டே வந்து உட்கார்றா. சரிடா நான் உட்கார்றேன்டா. உட்கார்றேன். என்ன இவ்வளோ திமிரா உட்காரன்ற? உன் தங்கச்சி. சரிடா ஜிமினா, நான் உட்கார்றேன் அப்படின்னு ஜேகே உங்கள் ஃபேஸை பார்க்காம அப்படியே டியர்ஸோடவே கீழே நீல் டவுன் போட்டு உட்கார்றான் அவங்க 2 பேரும் முன்னாடி. அப்படியே அவன் ஃபேஸை தொங்க போட்டுட்டு. ஜேகே ஜிமின் ஜிமின் ஏன் ஜிமின் இப்படிலாம் பண்ணுற? என்ன ஜிமின்? டே ஜிமினா, டே வானாண்டா டேய். என்னடி? இவன் இதுக்கு டிசர்வ் தான் என்ன? நீ மூடிட்டு நிற்கலாம். அவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு அவன் அப்படி உட்காந்தா உனக்கு வலிக்குது. ஜிமின் எதுக்கு ஜிமின் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஜேகே ஜேகே நீ வீட்டுக்கு போ ஜேகே, நான் டெலீட் பண்ணிட்டு வரேன். நீ வாயை மூடமோ. டே அவளை விடுறா, நான் தான் நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறான்ல. அவளை போக விடு. ஐயோ வாய்ஸை பாருங்கடா மைனர் குஞ்சுக்கு. மூடிட்டு உட்காரு. நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும். கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் நான் கொத்திட்டு போயிடுவேன். உன்னை குப்பையில் போட்டுடுறேன். ஜிமின் ஜிமின் நீ என்ன பேசுகிற ஜிமின்? கடைசியாக பார்த்துக்கோ, உன்னோட சின்ன காதலனை இறந்துருவான். ஜிமின் ஜிமின் இப்படிலாம் பேசாது ஜிமின். ஜிமின் நீ விளையாடுறது தானே. யாராவது இந்த விஷயத்தில் விளையாடுவாங்களா? அவனை கொன்னுட்டு உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் ஜெயிலில் போயிடுறேன். என் நினப்பில் நீ வாழ்ந்துட்டுரு. ஜிமின் ஜிமின் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடி கல்யாணம்? வயசில் சின்ன பையனை கல்யாணம் பண்ணால் கல்யாணமா? ஜிமின் ஜிமின் நீ என்ன பேசுகிற ஜிமின்? ஜேகே ஜேகே நீ போ ஜேகே, இங்கே இருக்காத, நீ போ. இவனுக்கெல்லாம் நாள் பயந்துட்டு போக முடியாது. டே ஜிமினா, நான் தான் சொல்கிறேன்லடா, அவளை விட்டுரு, என்ன எடுத்துக்கோ, அவளை விட்டுருடா. டே முடியெல்லாம் புடியாத, கையடுறா அவன் மேலேருந்து. நீ மட்டும் முடிய பிடிப்ப எப்படி? ஜிமின் டே ஜிமினா, டேய் நான் எந்திரிக்கிற, உட்காரு. விட்டுடா, அவளை விட்டுரு, அவளை விட்டுரு ஜிமினா. பல்ல கடிக்காதீங்க குஞ்சா. அக்கான்னு கூப்பிடு, விடுற. ஜிமின் ஜிமின் நீ பண்ணுறதெல்லாம் பயமாக இருக்கு ஜிமின். ஜிமின் எங்களை விட்டுரு. என்னது எங்களை விட்டுறா? ஷோ, நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிற. அவன் தானடி உன்னை கொடுமைப்படுத்தினா. ஜிமின் ஜிமின் அவன் தான் திருந்திட்டான்ல. இது நல்லா இருக்கே. அப்போ நானும் திருந்திங்கிட்ட சாரி கேட்டேன்ல, தெரியாமல் உன்னை நடிக்க விட்டுட்டேன்டி, தெரியாமல் உன்னை அப்படி பண்ணிட்டேன்டேடின்னு. அப்போ ஏன் நீ என்ன மன்னிக்கல? தப்பு தான் ஜிமினா, தப்பு இல்லை. அம்மோ அதெல்லாம் கரெக்டு தாண்டி, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க. டே ஜிமினா, அவளை மிரட்டுற வேலை வச்சுக்காத. ஆல்ரெடி நான் உடஞ்சி போயிருக்கேன். நான் என்ன செய்யணுண்டா? என் தங்கச்சியை விட்டுரு. நான் என்ன செய்யணுன்னு மட்டும் சொல்லு. ஜேகே நீ இரு ஜேகே,
ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நாங்கள் சரி நான் கெஞ்சி கேட்குறேன். இது மாதிரிலாம் நீ இருக்க மாட்டல்ல, இதுக்கு நான் தான் காரணமா? சாரி, ஆனால் என்னால் உன் கூட வர முடியாது. நானும் ஜேகேவும் கல்யாணம். தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத. அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லடி, அதெல்லாம் குழந்தைங்க திருமணம், புரியுதா? ஜிமினா, இப்போ நீ இதை டெலீட் பண்ண போறியா இல்லையா? ப்ளீஸ் ஜிமினா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. பண்ணுறேன் இரு. டே ஜேகே, சும்மா கூப்பிடு அக்கான்னு. ஜிமினா கூப்பிடுறா, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஜிமின், நான் என்ன கூப்பிட மாட்டியா? சரி இரு, ஜாயோட வீடியோ. டே கூப்பிட்றேன்டா, கூப்பிட்றேன். எந்திரிச்சு வந்து நின்னே, ஜிமின் அண்ணா, அம்மு அக்கா, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டே நான் செத்தட்டாடா? அது வேணா பண்ணிட்டா? ஐயோ, எவ்வளோ காதல்னு சொல்ல முடியாது, எவ்வளோ வெறி பார்த்தியாடி உன் மேலே. ஜிமினா, நீ பண்ணுறது உனக்கே ஓவரா இல்லையா? அதெல்லாம் தெரியாது, நீ இப்போ அவளை அக்கான்னு கூப்பிடுற. முடியாது. அது முடியாதா? அவனுக்கு அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ராடை வச்சு ஜங்குக்கோட கன்னத்திலே ஒரு அடி. ஜேகே கூப்பிடுறா, அக்கான்னு கூப்பிடு. பொண்டாட்டி? என்னது பொண்டாட்டியா? அக்கான்னு கூப்பிடுறா. பொண்டாட்டி. ஜேகே நீ கூப்பிடு ஜேகே, வேணா ஜேகே. பொண்டாட்டி. டே அக்கான்னு கூப்பிடுறா. பொண்டாட்டி. ஜேகே கூப்பிடு ஜேகே, நீ அக்கானே கூப்பிடு ஜேகே. பொண்டாட்டி. ஜேகே இல்லை ஜேகே, நீங்க பாரு அக்கான்னு கூப்பிடு ஜேகே. பொண்டாட்டி. ஜிமின் காலில் விழுந்து கேட்குறேன் ஜிமின், விட்டுரு ஜிமின். வேணா ஜிமின். பொண்டாட்டி. ஜேகே எகைன் கூப்பிடாத அப்படி. ஜிமின் இங்கே பாரு ஜிமின் வேணா ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். அப்போ ஜிமின் அப்படியே உங்களை முடிய பிடிச்சி தூக்குறான். இதுக்கு மேலே நாள் பொறுத்துட்டு இருக்க முடியாதே, ஒன்று அவன் சாகணும், இல்லைனா நீ என் கூட வாழணுண்டி. ஜிமின் அவ்வளோ தூரம் அவன் தான் சாரி கேட்குறாங்க. ஜிமின் அவன் தான் முடியாது. உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தினா அவனை அடிச்சே கொல்லணுண்டி. இவனால் நீ எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருப்ப. நான் உன்கிட்ட கேட்டனாடா. ஐயோ ஐத்தியம் பிடிக்குது. நான் உன்கிட்ட கேட்டனா? நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனைய, அவனை போக விடு. என்ன உனக்கு பைத்தியம் பிடிக்குதா அவனால? ஜேகே நீ போ ஜேகே, இங்கிருந்து போ ஜேகே. ஜிமின் கடைசியாக கேட்குறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். அம்மோ அவன்கிட்ட கெஞ்சாதடி. வேணாண்டி. இல்லை ஜேகே, நீ அமைதியாரு. ஜிமினும் காலில் விழுந்து கேட்குறேன் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். நீ என்னோட வீடியோ கூட வச்சுக்கோ. அம்மோ நீ என்ன வேணாலும் மிரட்டிக்கோ, அவளை விட்டுரு. அவள் தங்கச்சி பாவம், ப்ளீஸ். பென்று ஆமாம் அங்கே இருக்க நான் எடுத்து தரேன். நீ அவள் வீடியோவை கொடுத்துரு ப்ளீஸ் ஜிமினா. பைத்தியக்காரியாடி நீ. அம்மோ நீ ஆட்டியே கெஞ்சாத, நீ கெஞ்சக்கூடாது. நீ போதுண்டி, நீ கெஞ்சினது போதும். ஜிமினா நீ சொல்கிறா, நான் செய்கிறேன். ஆனால் என் பொண்டாட்டி மேலேயும் கை வைக்கக்கூடாது,
என் தங்கச்சி மேலேயும் கை வைக்கக்கூடாது. இது ரெண்டும் நீ பண்ணாமல் இருந்தானா நீ சொல்கிறத நான் செய்கிறேன். அப்படி வாடா என் செல்லக்குட்டி. ஜிமினா, ஜிமின் பார்த்து ஜிமின். இரு செல்லம் இரு, நான் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து அதில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு உங்களோட கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வைக்க பார்க்குறான். ஜிமின் உட்காரி, என்னை விட்டுரு ஜிமின். உட்காரு செல்லம் வா. அம்மோ அம்மோ இங்கேருந்து நீ போடி. ஜெகே இங்கேருந்து போ. ஏய் மடியில் உட்காரி. ஜிமின் இப்படி பண்ற. உட்காரு, ஜாயோட வீடியோ போட்டுட்டா. உட்காரு உட்காரு. அம்மோ அம்மோ வேணாம் அம்மோ. ஏய் ஜெகு சாரி. ஏ டே 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 ஏன்டா டே, நான் தான் இப்போ சொன்னேன்லடா என் பொண்டாட்டியும் என் தங்கச்சியும் விட்டுருன்னு. அதுதான் என்னால் முடியாது. சரி நான் ஒரு டீலுக்கு வரேன். ஒன்று நீ செத்துரு, இல்லைனா நீ அம்முவை. டே நான் செத்துடுறேன்டா. ஜேகே என்னடா டீலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீ செத்துடுறேன்னு ஒத்துக்கிற? நான் செத்துடுறேன். இருடா ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று நீ உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நீ நினச்சனா அம்மோ நான் செத்துடுறேன், சாடிச்சிரு. ஜேகே ஜேகே உனக்கு என்ன பைத்தியமா ஜேகே? பேசி முடிவு பண்ணிக்கலாம். இங்கே பாரு, அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காத. ஜிமினா ஜிமினா போதும் ஜிமினா, என்னால் முடியல. அவன் செத்துடுறான்டாண்டி. ஐயோ ஆனால் ஜிமினா, நான் செத்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி மூஞ்சியில் கூட நீ முழிக்கக்கூடாது. இல்லை இல்லை ப்ராமிஸாக முழிக்க மாட்டேன். நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் மூளைக்கிட்டலாம் போக மாட்டேன். உன் தங்கச்சி வீடியோவும் டெலீட் பண்ணிடுறேன். அப்போ நான் செத்துடுறேன், சாகுறேன், நான் ரெடி. ஜெகே உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜிமினா விடு. ஜேகே ஜேகே இது விளையாட்டு இல்லை ஜேகே, நீ அமைதியாரு, உனக்கு எதுவும் தெரியாது. டே ஜிமினா நான் ரெடிடா. ஐயோ நான் கூட வெறின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஓரமாக காதல் இருக்கு போலையே. பொண்டாட்டியை வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு பதிலாக செத்தரலாம் நினைக்கிறியோ? சரி ஓகே. ஜிமின் ஜிமின் என்ன ஓகே? அவன்தான் அறிவு இல்லாமல். இங்கே பாரு ஜிமின், விளையாடிட்டு இருக்காது ஜிமின். என்ன உனக்கு எல்லாமே விளையாட்டா? அவன் செத்துறான்ட்டான்ல, சரி ஓகே அப்படின்னு கன் எடுக்கிறான். அவங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அந்த கன்னை ஜிமின் ஜிமின் நீ என்ன கொண்டுரு. ஆமாம் நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அம்மோ அம்மோ இதில் நீ தலையிடாத ஜேகே. நீ இதில் தலையிடாத ஜேகே, நீ இதில் தலையிடாத, புரியுதா? இங்கே பாரு, சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காதடி. நீ தான் இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் யாராவது. நீ அமைதியாரு. டே ஜிமினா நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒன்றுரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என் அம்முட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்டா. ஜேகே ஆமாம் நான் உன்கிட்ட பேசணும்டி, உங்ககிட்ட. டே ஒரு 5 நிமிஷம் தாடா. எப்படியோ அவளை நான் அதுக்கப்புறம் பார்க்க போகிறதில்ல. ஒரு 5 மினிட்ஸ் தந்தனா நான் பேசிப்பேன்டா. இது மட்டும் பண்ணு ப்ளீஸ். காலில் விழுந்து கேட்குறேன், இது மட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட காலில் விழுகிறான். முடியாதுடா. டே ப்ளீஸ்டா ஜிமினா, ஒரு 5 நிமிஷம் நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன்டா. ஒரு 5 மினிட்ஸ். ஜேகே ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் தான் ஜிமினா, நான் பேசணும்டா அவள்கிட்ட. சரி ஓகே 5 மினிட்ஸ் தான்.
தேங்க்ஸ் டா ஜிமினா, தேங்க்ஸ் டா. அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மோ ஏய் ஜெகி, ஜெகி உனக்கு என்ன பிராந்து பிடிச்சி போயோ ஜெகி? என்ன ஜெகி நீ பேசுகிற? இது 5 நிமிஷம் ரொம்ப தூரம் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன்டி நான். ஆனால் என் மனசில் உள்ளதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடணும் போலேயும் இருக்கு. உன் கூட இப்படியே இருக்கணும் போலேயும் இருக்கேடி. என்ன பேசுகிற நீ? என்னை விட்டு தள்ளிப்போ ஜெகி, போகாத ஜெகி, போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்டி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்போ செத்து போகிறதுன்னு சொன்னது எல்லாத்துக்கும் தான். நான் பண்ண தப்புக்கு, உன்னை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு, என் தங்கச்சி அனுபவிக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் செத்து போயிடுறேன். நீ சந்தோஷமா இரு அம்மோ. நீ சிரிடி. இவ்வளோ நாள் நீ சிரிக்கவே இல்லைல்ல அம்மோ. அம்மோ நான் போயிடுறேன்டி அம்மோ. தயவு செஞ்சு தடுக்காத. ஜெகே, ஜெகே நீ ஓவராக பண்ணுற ஜெகே. எங்கே பாரு, நான் தான் செத்து போவேன். இல்லடி, நான் தான் செத்து போவேன். நான் தான் செத்து போவேன். நீ செத்து போனா புரிஞ்சு கூடா? ஏன் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துறீங்க? எங்கே பாரு, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் ஜெகே. நான் ஜிமின்ட்ட பேசுகிறேன். நீ பேசி என்னடி ஆக போகுது? நான் தப்பு பண்ணலன்னு ஆயிருமா? உன்னை போய் என் அம்மாவை போய் அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. சாரிடி தேவதை. ஜெகே இங்கே பாரு, சிரிக்காது ஜெகே. இல்லை, எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. இரு. ஆனால் நான் ரொம்ப கேவலமான வேண்டி நீ சொல்கிற மாதிரி. ஜெகே இங்கே பாரு. நான் நேரம் உன் காலில் விழுந்து அம்மு மன்னிச்சிரு அம்மு. ஜெகே எந்திரி. இல்லை என்னை மன்னிச்சிருடி அம்மோ. என்னை மன்னிச்சிரு அம்மோ. மோளே, நான் வேணும்னு தாண்டி பண்ணேன். ஆனால் எனக்கு முடியல அம்மோ. என்னை மன்னிச்சிருடி, சாரிடி. ஜெகே நீ எந்திரி. ஜெகே இங்கே பாரு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ அவன்கிட்ட சொன்னது அதெல்லாம் நடக்காது. நீ சொன்னல அது எதுவுமே நடக்காது ஜெகே. நீ போக மாட்ட, நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி க்ளோஸ் அழுத்துட்டு, பாரு அடம் பிடிக்காத, நான் சாரி கேட்டுட்டேன். ஆனால் நான் செத்தா தாண்டி ஏதாவது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கு நீ அடம் பிடிக்கக்கூடாது. நான் போகிறேன். என்ன எங்கே போகிற நீ? ஜேகே ஓவராக பண்ணாத ஜேகே. நான் செத்துடுறேன். இப்போ நீ என்னடி பண்ணுற? நீ என்ன பண்ணுற? நான் செத்துடுறேன். நீ ஏன் சாகணும்? நான் தான் சாவேன். ஜேகே எங்கேயும் அடம் பிடிக்காது ஜேகே. எதுக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஏண்டா இப்போவாச்சும் நான் சொல்கிறத கேளு. நான் ஜிமின்ட்ட பேசுகிறேன். நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. நீ சத்தெல்லாம் போகாத. நீ போகக்கூடாது ஜேகே. இங்கே பாரு, இது பேசலாம் நான் கூப்பிடலடி. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ டக்குன்னு சொல்லிடுறேன். அம்மோ ஏதோ நடந்துருச்சுடி. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினச்சிக்கிறியா? அதெல்லாம் மறந்துடுறியா? இப்போ புதுசாக சொல்கிறேன். ஐ லவ் யூ டி. ஜேகே ஐ லவ் யூ. உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன். உன்னை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். இன்கேஸ் செத்ததுக்கப்புறம் இப்படி ஆவியாலாம் சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போது நான் உன்னை தாண்டி பண்ணுவேன்.
என்ன? இப்போ திரும்பி சொல்ல மாட்டேன்ல? ஏன்னா நான் ரொம்ப கொடூரமாக நடந்துட்டேன்ல. உனக்கு எப்படி என் மேலெல்லாம் லவ் இருக்கும்? ஆனால் எனக்கு எப்போவுமே இருக்குண்டி. எனக்கு எப்போவுமே என் வாய் ஃபுல்லாக அம்மு 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 தான். தூங்கும்போது அம்மு, சாப்பிடும்போது அம்மு. உன்னை பற்றியே மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அப்படி இருக்குண்டி என்னோட டேஸ்லாம். நீ ரொம்ப அழகுடி. ஜெகே, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து சொல்லலாம். அப்போ நான் இருக்க மாட்டேனே. இப்படிலாம் பேசாத ஜெகே. நீ இருப்ப. நீ எங்கே போகிற? நீ இருப்படாமா, நீ இருப்ப. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இருக்கவே கூடாது. ஏ டைவர்ட் பண்ணாத. நீ ரொம்ப அழகுடி. நீ என்னோட ஜெஸ்ஸிடி. என்னை பாட்டு பாடி தூங்க வைப்ப தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்டி. இப்படி காதுகிட்ட வந்து என்னை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு நான் குளிக்கும் போது கூட ஒரு மாதிரி என் காதெல்லாம் கடிச்சு வைப்பேன் ஸ்கூல் படிக்கும் போதே. ஜெகே இதெல்லாம் எனக்கு இப்போ கேட்கக்கூடாதுன்னு தோணுது. நீ வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் சொல்கிறியா? நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேனே, செத்துருவேனே. ஐயோ, இங்கே பாரு. நீ சொல்கிறது கேளு ஜெகே. அவன் அப்படிலாம் ஏதோ பண்ண மாட்டான். நான் பேசுகிறேன். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கடைசியில் சாவு தாண்டி. செத்து தான் போவாங்க. ஜெகே நீ தான் உன்னோட தப்பை ஃபீல் பண்ணிட்டல்ல? ஆமாடி, ஃபீல் தான் பண்ணுறேன். உன்னை தப்பாக நினைக்காம இருந்திருந்தா அட்லீஸ்ட் உன் கூட வாழ்ந்திருப்பேன்ல. இதோ இந்த கண்ணத்தை கப் பண்ணிட்டு, இந்த கண்ணை பார்த்துட்டு, ஜெகே இதோ இந்த வாயில் வர வார்த்தையெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு, இதோ இந்த கை, ஜெகே இந்த கையை கடைசி வரை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறேன், இந்த அழகான நிலா மாதிரி இருக்கிற ஃபேஸை கடைசி வரையும் பார்த்துட்டு 2 குழந்தைங்க கூட எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்ல. சொதப்பிட்டேன். ஜெகே போ, ஒன்றும் இல்லை ஜெகே. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ஜெகே. எதுவும் நடக்காது. இல்லை, இது அவன் முடிவெடுத்தது கிடையாது, நான் முடிவெடுத்தது தான். போதும். உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை எடுத்துட்டு அவன் பார்த்துருப்பான்லடி என் தங்கச்சியை. இதெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படி உயிரோடு இருக்கணும்? ஜெகே, நீ போயிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? ஆமாம், நான் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் உன்ட்டெல்லாம் நான் திரும்பி வரமாட்டாமோ? எந்த மூஞ்சி வச்சுட்டு வர சொல்கிற? நான்லாம் உனக்கு எச்சடி. நான் சரியான எச்ச. பாத்தியா, எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் புலம்புவேன்னு. நான் பண்ணும்போதே லைஸாக எங்கேயோ தோணிகிட்டே இருக்கும் தெரியுமா, நீ ஏதோ பண்ணுறடா, நாளைக்கு உனக்கு தான்டா பெருசாக வலிக்கும்னு. உண்மை ஆயிடுச்சுடி. நான் உயிரோடு இருந்தாலுமே உங்ககிட்ட வரமாட்டேன். ஏன்னா நான்லாம் உனக்கு ஆனால் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். அப்படியே உங்கள் லிப்ஸையும் உங்கள் கண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டு நான் போன அப்புறம் இது செல்ஃபிஷாக இருக்கலாம், உனக்கு யாரும் வேணாம், யாரையும் தேடி போகாத, நீ போக மாட்டடி, நீ போக மாட்டதா. யார் வந்தாலும் எவ சொன்னாலும் உங்கள் அம்மா சொல்வாங்க, உங்கள் அப்பா சொல்வான், உன் தங்கச்சி கூட சொல்வா, வேற ஒருத்தன் உன் மனசை கலைக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் போயிடாதடி. அது மட்டும் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. யார்கிட்டயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறி. ஜெகே பண்ணு, நீ இருப்ப. நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற அம்மோ? நீ எதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிற?
நீ அடம் பிடிச்சா நானும் அடம் பிடிப்பேன். அம்மா இங்கே பாரு, ஒரு நிமிஷம்தான் இருக்கு. இது செல்ஃபிஷாக தான் இருக்கும். ப்ராமிஸ் பண்ணி கொடுறி. நீ போக மாட்டேன் எனக்கு தெரியும். ப்ராமிஸ்லாம் எதுக்கு? அம்மோ என்னை பைத்தியம் பிடிக்க வைக்காத அம்மோ. அம்மோ இங்கே பாரு. என்ன பார்க்க சொல்கிற? என்ன பார்க்க சொல்கிற நீ? இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு விட்டுரு ஜேகே. என்ன நீ? நான் தான் சொல்கிறேன்ல, ஜிமின்ட்ட நான் பேசுகிறேன். அவன்கிட்ட நீ என்ன பேசுவ? அவன்கிட்ட நீ பேசாதடி. இப்போ கூட உனக்கு என்னடா பொசசிவ்னஸ் கேட்குது? என்ன உனக்கு இப்போ? நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. நீ பேசினாலும் நான் செத்து தான் போவேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன இப்போ இதுக்கு என்னடி சொல்ல வர? ஜேகே உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு நான் தான் பிரச்சனை. நான் தான் உயிரோடு இருந்து செத்து போகிறதுக்கு ஒரேடியாக நான் போயிடுறேன். என் பொண்டாட்டிக்காகவும் என் தங்கச்சிக்காகவும். நீ என்ன போக விடு. ப்ராமிஸ் பண்ணுறீ? முடியாது முடியாது, ப்ராமிஸ் பண்ண முடியாது. நீ போக மாட்ட. எனக்கு தெரியும் நீ போக மாட்டேன்னு. டேய் இன்னும் எவ்வளோ நேரம்? 50 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அம்மோ அம்மோ நான் போகிறேன்டி. இந்த மூஞ்சி, இந்த அழகு கண்ணு, இந்த வாய் இதெல்லாம் விட்டு இந்த கையெல்லாம் விட்டு நான் போகிறேன். ஜேகே ஜேகே இப்படிலாம் பேசாதே ஜேகே. ஐ பெக் யூ ஜேகே ப்ளீஸ். ஆனால் கடைசியாக 50 செகண்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியா? எந்த ட்ராமாவும் வேணாம். உனக்கு இப்போ மனசில் என்ன படுதோ அது இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கோ. அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமாக போயிடுறேன்டி. ஜேகே டைம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சொன்னதையே சொல்லாமல் இப்போ உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என் கூட என்ன பேசணும்னு தோணுதோ பேசம்மோ. இப்படி என்னதான் பண்ணிட்டுருக்காங்க அவங்க 2 பேரும்? அம்மோ டே இன்னும் எவ்வளோ நேரம்டா? டே இருடா. அம்மோ அம்மோ ப்ளீஸ் டி. உனக்கு என்ன தோணுதோ உண்மையாக பண்ணு. செருப்பால் அடிக்கணும்னு தோணுனாலும் பண்ணுறி. நான் நிற்கிறேன். சிரிச்சுட்டே நிற்பண்டி நான். நீ இப்போ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் அம்மோ. நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். தோ வா. இங்கே பாரு டைம் போயிட்டுருக்கு அம்மோ. அம்மோ ப்ளீஸ்மா. என்னடி பார்த்துட்ருக்கே அப்படின்னு நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து நல்லா முத்தம் கொடுக்குறீங்க. இந்த கிஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜேகேக்கு ஹாப்பினஸ் டியர்ஸ் இதுக்கப்புறம் இது கிடைக்காதான்னு சொல்லிட்டு 1008 தாட் தாண்டி அந்த கிஸ்ஸை நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுறீங்க. உங்களோட ஐஸ்லேருந்தும் அவன் ஐஸ்லேருந்தும் மாறி மாறி டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிஸ் அப்படியே ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிஞ்சிடக்கூடாதான்னு தோணிகிட்டே இருக்குது. ஜேகே அம்மோ இதான் தோணுச்சாடி? என்னை விட்டு போயிடாத ஜேகே. ஜேகே விட்டு போகாதடா ப்ளீஸ் ஜேகே. இதெல்லாம் ஃபூலிஷாக இருக்குது ஜேகே. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ஓகேவா? நீ தான் உன் தப்பு உணர்ந்துட்டல. நீ சாகிற வரைக்கும் போயிட்டல. உனக்கு நீ போகாத ஜேகே ப்ளீஸ் ஜேகே. இல்லை அம்மோ என்னால் இருக்க முடியாதுடி நான் நினச்சாலும். ஜேகே நீ ஓவரா பண்ணுற ஜேகே. இங்கே பாரு நீயா இது? நீ எப்படி இருப்ப? இதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி தோணலையாடா? இங்கே பாரு ஃபேஸ் பாரு. என் கண்ணு, என் வாய், என்னோட ஃபேஸ் இதெல்லாம் விட்டு நீ போறியா? போகணுமா? ஜேகே ஏதாவது பண்ணலாம் ஜேகே, நீயும் நானும். ஜாயோட வீடியோ நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ஜேகே. இல்லாமோ இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குடி. நீ என் கையை பிடிச்சி போகாதன்றதும்
என்னோட எனக்கு கிஸ் பண்ணதும் இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நான் நினச்சி பார்ப்பேன் தெரியுமா, நீயே வந்து என்னை கட்டி பிடிச்சி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போது அம்மோ அம்மோ தேங்க்ஸ் டே அப்படியே அந்த 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 வார்த்தை. ஜேகே ஜேகே இல்லை ஜேகே, நீ பேச்சு மாத்திர. ஜேகேம்மா என்னை விட்டு போகாதடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. நீ போக மாட்டல, அது கேட்டுட்டல, நீ போக மாட்டல, என்னை விட்டு போக மாட்டல ஜேகே. டே நான் வரட்டா, முடிஞ்சா? ஜேகே ஜேகே நீ ஏதாவது பண்ணுவல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜேகே. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ போக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதானே வேணும் உனக்கு, நான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. இந்த பாரு, நீ செத்து போகணும்னு இல்லை, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம், யாரும் வேணாம் ஜேகே. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்ன ஆசைப்பட்டியோ, நீ எப்படிலாம் என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டியோ அது மாதிரி நான் உன் கூட இருக்கேம்மா, உன் கூட இருக்கேன். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். உன் மனசாட்சி அது சொல்கிறதெல்லாம் கேட்காத ஜேகேம்மா. ஜேகேம்மா நீ போகக்கூடாது, நீ போகாத. என்ன போதும்டி, இது போதும் எனக்கு இதெல்லாம். நீ ஐ லவ் யூ சொன்னல, அது கேட்டுட்டு தான் அப்படியே சந்தோஷமாக மஜாவாக செத்து போகணுன்னு எழுதியிருக்கு போல. அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஜேகே ஜேகே போகாத ஜேகே. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி எதுக்குறான், நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே ஜிம்மன் 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 ப்ளீஸ் ஜிம்மன் ஜிம்மன் ஐ பெக் யூ ஜிம்மன், விட்டுரு ஜிம்மன். ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே போகாத ஜேகே. ஜிம்மன் ஜிம்மன் நீ ஆச்சு சொல்லு ஜிம்மன். ஜிம்மன் அவன் சின்ன பையன் ஜிம்மன். ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் ஐ பெக் யூ ஜிம்மன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜிம்மன். ஏ அம்மோ ஜேகே நீ அமைதியாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஜேகே உயிரோடு இருக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ். டே ஜிமினா நீ சீக்கிரம் வந்து என்ன சாகுடிடா. அவள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. நீ வாடா. டே என்னடா மாறி 2 பேரும் இப்படி கொஞ்சிக்கிறீங்க? நான் தான் ஜோக்கராக ஃபீல் பண்ணுறேன். ஜேகே நீ சும்மாரு, நீ சாக மாட்ட. நீ சும்மாறி, நான் செத்து போவேன். ஜேகே எனக்கு கோபமாக வருது ஜேகே உன் மேலே. எனக்கு அவ்வளோ கோபமாக வருது உன் மேலே. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். சத்தியமாக எனக்கு சிரிப்பு தான் வருது உங்கள் 2 பேரையும் பார்த்தா. இதேவே என்னால் வந்து நொட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுக்கிறான். அவங்களுக்கு அவ்வளோதான். ஜிம்மன் அவன் ஏதோ விளையாட்டு, அவன் சொல்கிறது கேட்காது. டே ஜிமினா, எப்போ மூளை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதோ, நான் செஞ்ச பாவம்லாம் என் தங்கச்சிக்கிட்ட போச்சுன்னு தெரிஞ்சதோ, அப்போவே நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இப்போ நீ என்னை கொன்னதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்டேயும் என் பொண்டாட்டிக்கிட்டேயும் போக மாட்டேன்னு உன்னை எப்படா நான் நம்புறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக எனக்கு மூளை மேலே கொஞ்சமாக லவ் இருக்கு. ஆனால் அதை விட எனக்கு மின்னியூ மேலே ஒரு பாசம் வந்திருக்கு. ஸோ எனக்கு மூளையவா மின்னியூவான்னு கேட்டால் என் மின்னியூ குட்டி தான். நான் உன்னை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட பழி வாங்குற எண்ணம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மூளைகிட்டலாம் போக மாட்டேன். சொல்லப்போனால் நீ செத்துட்ட அந்த மூளை கடைசி வரையும் அழுவால. ஒரே கல்ல 2 மாங்காவை பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சுல. அதான் நீ என்னை தாராளமாக நம்பலாம். இல்லைன்னா நான் மின்னியூக்கு வேணா ஃபோன் பண்ணட்டா? இரு, என்னை நினச்சிட்டு தூங்காமல் இருப்பா. கால் பண்ண டக்குன்னு எடுத்துருவா. ഹലോ മീനുകുട്ടി, ബാവാ എവിടെ പോയി? ഞാൻ നിൻ്റെ വീട്ടു മുன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? எனக்கு என்னோட பர்த்டே, நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் பின்னாடி வந்த பாருங்க, என்னை சொல்லும் மென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கீங்க. வரண்டி, ஒரு முக்கியமான விஷயம். அதான்
உங்கள் முக்கியமான விஷயம் எதுன்னு சொல்லிட்டா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் கூட என் வருங்கால புருஷனுக்கு அறிவே இல்லை. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்போ கூட நாளை விடணும் அப்படி தானே? அந்த 3 வார்த்தையை கேட்க தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு பர்த்டே விஷலாம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அந்த 3 வார்த்தையே போதும். சொல்கிறீங்களா? சரி, ஓகே, இப்போவே சொல்கிறேன். ஐ லவ். ஐயோ ஐயோ ஐயோ, இருங்க 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 இருங்க. மட்டையா? நேரில் வந்து சொல்கிற மாதிரி வருமா? இதெல்லாம் சொல்லணுமா? வயசில் தான் என்னை விட பெரிய பையனை பார்த்தா மண்டையில் மசாலாவே இல்லை. நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் சீக்கிரம் வரணும். வரண்டி பொண்டாட்டி. வாங்க. என்ன? வாங்க. நான் இல்லை, நீங்களே கட் பண்ணிடுங்க. நீ கட் பண்ணு. நீங்கள் கட் பண்ணுங்க. நீ கட் பண்ணுறீ? கட் பண்ணுங்க. பைத்தியக்காரி. ஜேகே, என்னடா இப்போ நம்புறியா? எனக்கு ஆள் இருக்குது, நான் ஏன் உன் பொண்டாடி பின்னாடி போகிறேன்? அப்புறம் ஜாயோட வீடியோவும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நீ தான் செத்துட்டியே. ஜாயோட வீடியோவை டெலீட் பண்ணி உன் பொண்டாட்டி கையிலேயே கொடுத்துட்றேன். சரிடா, சரி. இல்லை இல்லை, பிராந்து பிடிச்ச பையா. இங்கே பாரு, வேணா பிராந்தா, இங்கே பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாரு, நீ போயிட்டா நான் இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அம்மோ, பைத்தியக்காரத்தனமாக பேசாதடி. ஏய், இங்கே பாரு, அது மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன்? ஆமாம், ஜாயோட வீடியோ டெலீட் பண்ணிருவாங்க, நீயும் போயிடுவ. நான் என்ன பிராந்திச்சியா இங்கே இருக்கணும்னு? நானும் போயிடுவேன். ஆமாம், நானும் போயிடுவேன். உனக்கு கொன்று வேண்டி நானே. இது பெட்டர். ஜிமின், அவனுக்கும் வாழ பிடிக்கல, எனக்கும் அவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை பிடிக்காது. நீ பண்ணு, 2 கத்தி கொடு. ஒன்று நான் அவனை கொண்டுடுறேன், அவன் என்னை வந்து கொண்டுட்டோம். ஆமாம், ஜெகே, இரு, நான் வரேன். பைத்தியக்காரி. என்ன நினச்சிட்ருக்க நீ மட்டும்தான் பிராந்தா? நானும் தான். வா 2 பேரும் சேர்ந்து செத்து போகலாம். என்ன இப்போ எப்போ இருக்கு உனக்கு? அப்படி நீங்கள் போகலான்னு போகிறீங்க. அம்மோ, இன்னொரு அடி எடுத்து வச்ச ஜாயோட வீடியோ தேட்டரில் ஓடும். எப்படி வசதி? அம்மோ, ஜெகே நீ பயப்படாது. ஜிமின் நானும் செத்துடுனே. ஜிமின், என்னை பார்த்தா இழிச்சுவாய் மாதிரியா இருக்கு? 2 பேரில் ஒருத்தர் தான், அதுவும் ஜேகே மட்டும்தான். அப்போ தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் இருப்பேன். ஜிமின், இப்படிலாம் பண்ணுறேன். ஜேகே போகாது. ஜேகே, அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் செத்து போனதுக்கப்புறம் நீயும் நான் செத்து பாறேன் அப்படின்னு ஓடுனேன்னு வச்சுக்கோ, அப்போது நான் ஜாயோட வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். நீ ஒரு மாதமாவது உயிரோடு இருக்கணும்டி. ஏண்டா உனக்கு இவ்வளோ வன்மம் என் மேலே? எந்த ஒரு தப்பு பண்ணாமல் என்னை விட்டுட்டு போனல்ல, அத்தாண்டி. ஜேகே இங்கேருந்து போயிரு. ஜேகே, ஜிமினா, போதும், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். வாடா, எனக்கு கொன்னுரு. அம்மோ, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்டி. மறுபடியும் என்னை மன்னிச்சிரு அம்மோ. நீ சொன்ன மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் அந்த கடவுள் இல்லை ஜெகே, உன்னையும் என்னையும் எழுதி வைக்கலன்னு நினைக்கிறேன்டி. அதனால தான் நான் போகிறேன். என்ன ஜெகே இல்லை ஜெகே, நீ இருப்ப ஜெகே. அவன் கிட்ட வந்த போட்டுருவேண்டி. இல்லை ஜெகே, நீ விட்டு போ. ஜெகே வேணாம். ஜெகே ஐ லவ் யூ. ஜெகே, என்னை விட்டு போகாத. ஜெகே, ஜிமினா வேணாம். ஜிமின் வேணாம். ஜிமின், அம்மோ, கடைசியாக சொல்கிறேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நான் செத்து போனாலும்
அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்டி என் தங்கச்சியோட. இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தாலும் கடைசியாக சொல்கிறேன், அவளை நல்லா பார்த்துக்கோ. அவள் ரொம்ப அழுவா. அவளை தப்பான முடிவு எதுவும் எடுக்க வைக்காதென்ன. இல்லை இல்லை ஜேகே, நீ இருப்படாமா. கடைசியாக சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீயும் கடைசியாக சொல்கிறியாடி? ஒரே ஒரு தடவை கேட்கணும் போல இருக்கு. ஜேகே நீ இருப்ப ஜேகே. ஏ சொல்றி, ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மோ. ஜேகே ஐ லவ் யூ. ஜேகே அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஜிம்மின் ஷூட் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கீழே விழுகிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. ஏ வா போலாம். ஏ வாடி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறீங்க. கிட்ட போயிட்டு உங்களால் ஸ்டடியாக இருக்க முடியல, அப்படியே விழுந்துடுறீங்க. அப்போ ஜேகேயோட ஐஸ் பாதி க்ளோஸ் ஆகுது. ஃபாஸ்ட்டாக மூச்சை இழுத்து இழுத்து விட்டுட்ருக்கான். பிளட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஜேகே அப்படின்னு மெதுவாக தவழ்ந்து போயிட்டு அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணலான்னு போகிறீங்க. உங்களோட சுண்டு விரல் மட்டும்தான் ஹோல்ட் ஆகுது. 2 பேரும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அம்மோ எப்போடி? ஐ லவ் யூ ஜேகே. அப்போ ஜிம்மின் அவ்வளோதான், அவங்க முட்டியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஜேகேவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னடா ஜேகே, இன்னும் செத்து போலையா? சரி, உண்மை தெரிஞ்சுட்டு செத்துப்போ. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் எப்படா நான் விட்டு கொடுப்பேன்? மின்னிக்கிட்ட ஃபோன் பேசுனதும் நம்பிட்டியா? சே, எவ்வளோ பெரிய மூளைக்காரன் நீ. நான் சொன்ன இந்த உருட்டை போய் நம்பி மூளையை வர என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போக போறியே. டே டே ஏ நீ வாடி போகலாம். ஒரே கல்ல 2 மாங்காய். இனி ஜேகேவும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் ஆயிடுவ. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கையவே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவங்க 2 பேரோட கையும் அப்படியே பிரேக் ஆகுது. ஜேகே அம்மோ. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.